பாகற்காய் அப்படின்ற பேரை சொன்னாலே நிறைய பேருக்கு உடனே குமட்டல் தாங்க வரும். சில பேர் அந்த கசப்பு வாயில பட்டா மாதிரி உணருவாங்க. பெரியவங்களுக்கே எப்படின்னா குழந்தைங்களை பத்தி சொல்லவா வேணும். பாகற்காயா உவாக் அப்படின்னு காட்டி ஓடுற குழந்தைங்க தான் அதிகம். ஆனா பாகற்காய் அந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்க வேண்டிய காயே இல்லையே. அதுலயும் நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? அப்போ இந்த வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி 24 தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பாகற்காயில 80-85% தண்ணீர் சத்து இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதுல விட்டமின் B1, B2, B3, விட்டமின் C, மெக்னீசியம், ஃபோலேட், பாஸ்பரஸ், நார்ச்சத்துன்னு இப்படி பல சத்துக்கள் இருக்கு. பாகற்காயை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி பசி ஏற்படுவதை கட்டுப்படுத்தும். சோ இது மூலமா நம்மளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதாவது நம்மளால உடல் எடையை குறைக்க முடியும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த பாகற்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அடிக்கடி டாக்டர் கூட இதை பரிந்துரை செய்வாங்க. இதுல சாரட்ன்ற வேதிப்பொருள் இருக்கிறதுனால ரத்தத்துல இருக்க அதிக சர்க்கரையை குறைக்கும். அந்த மாதிரி இதுல பாலிபெப்டைட் பீன்ற இன்சுலினும் இருக்கு. சோ சர்க்கரை நோயால கஷ்டப்படுறவங்க பாவக்காயை சாப்பிட்டீங்கன்னா இன்சுலின் மேம்படுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாகற்காய் இல்லனா பாகற்காய் இலை இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை தினமும் குடிச்சு வந்தீங்கன்னா தொற்றுக்களை தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்கும். சோ தினமும் ஒரு கப் பாகற்காய் ஜூஸ் குடிச்சு வந்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை இருக்கவே இருக்காது. பாகற்காயில நிறைய நார்ச்சத்து இருக்கு. அதனால பாகற்காய் ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னா இறப்பை பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்தா இருக்குங்க. மேலும் இது குடற்புழுக்களையும் அழிக்கும். இது மட்டும் இல்லைங்க, ஒவ்வாமை, வீக்கம், கட்டிகளை போக்குறதுக்கு இந்த பாவக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்ல போனா மலச்சிக்கல், அஜீர்ணம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்குங்க. பாகற்காய் சாரோட தயிரை கலந்து அதை தலையில தேய்ச்சி அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு வாஷ் பண்ணீங்கன்னா முடி நல்லா பலன்னு இருக்கும். அதோட பாகற்காய் சாறு கூட கொஞ்சம் சீரகத்தையும் அரைச்சு அதை தலையில அப்ளை பண்ணீங்கன்னா பொடுகு பிரச்சனை நீங்கும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, பாகற்காய் சாரோட வாழைப்பழத்தையும் அரைச்சு அதை தலையில அப்ளை பண்ணனா அரிப்பு இருக்காதான். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், பாகற்காய் சாரோட கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து அதை பேஸ்ட் மாதிரி செஞ்சு தலையில அப்ளை பண்ணி வாஷ் பண்ணா முடி கொட்டுற பிரச்சனை இருக்கவே இருக்காதுன்னு சொல்றாங்க. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பாகற்காய் சாறு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த பாகற்காய் சாரோட எலுமிச்சை சாறை கலந்து காலையில வெறும் வயிற்றுல 6 மாசம் வரைக்கும் குடிச்சிட்டு வரணும். இப்படி குடிக்கிறதுனால முகப்பரு பிரச்சனை இருந்தா நீங்கும். அந்த மாதிரி தோல் பிரச்சனைகளா இருக்கிற இந்த சிரங்கு, அரிப்பு, சொரியாசிஸ், அலர்ஜி போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும். ப்ரோக்கோலில இருக்கிறத விட 2 மடங்கு பீட்டா கரோட்டின் இந்த பாகற்காயில இருக்கு. இந்த பீட்டா கரோட்டின் தாங்க நம்ம உடலுக்கு விட்டமின் ஏவா கன்வெர்ட் ஆகுது. சோ நம்ம கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் இந்த பீட்டா கரோட்டின் ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா நம்ம எலும்புக்கும் பல்லுக்கும் கால்சியம் சத்து ரொம்பவே முக்கியங்க. பசலக்கீரையில இருக்கிறத விட 2 மடங்கு கால்சியம் இதுல இருக்கும். அப்போ இதை தவிர்க்காம உணவுல சேர்த்துக்கோங்க. அதுலயும் வாழைப்பழத்துல இருக்கிறத விட 2 மடங்கு பொட்டாசியம் பாகற்காயில இருக்கு. இதை உங்க உணவுல சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தசை வலிமைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாகற்காயில நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதுல ஒரு சில எச்சரிக்கையான விஷயங்களும் இருக்குங்க. பாகற்காயை அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. ஏன்னா அடிவயிறு வலிக்கும், வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகள் இதை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்க மருந்துகள்ல சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சோ 1க்கு 2 முறை டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் பாகற்காய் சாப்பிடுறத தவிர்க்கிறதே நல்லது. ஏன்னா குறைப்பிரசவம் ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கசப்பான விஷயங்கள் எப்பவுமே நம்மள பாதிக்கும்னு நினைக்காதீங்க. அது சில நேரங்கள்ல இனிப்பை விட அதிக பலன்களையும் கொடுக்கும். சோ இந்த வீடியோல பாகற்காய் எந்த அளவுக்கு பலன்களை கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்க நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன்.